My name is Ahilya. I belong to Department of English and I am MA Direct PhD and I am some eager in diploma in epigraphy. Something I am doing over now. Yeah. So next we're going to watch Vijay sir film Bhairava. எனக்கு தெரிஞ்சு கூகுள் மேப்புக்கு ஆல்டர்னேட் வாய்ஸ் மேடமே கொடுத்துருன்னு நினைக்கிறேன். அழகாக பண்ணுறாங்க. மேம் உங்களுக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள புரியுது. நான் பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ எக்ஸ்பிரஷன், அவங்களுடைய டைலாக் டெலிவரி சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், ஆடிஷன் பண்ணுவோம், சின்னதாக ஒரு டைலாக். ஓகேவா? சூப்பராக பண்ணலாம். ஓகேவா? சமயம் பண்ணலாம். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே உங்களை கூப்பிட்டு போய் பாக்கியலட்சுமியில் பாக்கியா கேரக்டருக்கு அடுத்த பாட்டு அவங்களே போடணும். இவ்வளோ யோசிக்கிறாங்க. ஓகே, எப்படி காலேஜில் ரிசைன் பண்ணுறது சொல்கிறது அப்படி யோசிக்கிறாங்க. ஓகே நம்ம சூப்பர் ஈஸியாக டைலாக். உங்களுக்கு எந்த ஆக்டர் பிடிக்கும்? ரஜினி சார். சூப்பர் தலைவர் டைலாக் தான். ஓகேவா? சூப்பர். தமிழ் படங்கள்ல இங்கே மறு வச்சுக்கிட்டு மீசியை முடிக்க லூக்கி கட்டிட்டு தப்பி யாரு கபாலி அப்படின்னு சொல்ற உடனே குறிச்சு சொல்லுங்க இல்லம்மா அப்படியே முடிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சானா? கபாலி Copy பண்ண முடியாது, right? இல்ல. So he is a born artist. I can't copy. But I have one famous dialect also. Oh, I am saying I am not casting for a Hollywood movie. I am casting for a Bollywood movie. Please talk in Tamil. ஆமா, சார் வந்து born artist. அவர் காப்பி பண்ண முடியாது. மேடம் இங்கிலீஷே பேசுறேன். நல்லா இருக்கு. நான் வந்து ரஜினி சார் ஃபேன். இதெல்லாம் கேளுங்க. இவரு சொல்ல மாதிரி பண்ண முடியாது. எனக்கு ஒரே ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்கு. நான் ஒரு தடவை சொன்னா அப்போ ஒரு நாள் கிளாஸ் எடுத்தா 100 நாள் கிளாஸ் எடுத்த மாதிரி போயிட்டு மேடம். தேங்க்யூ ஸோ மச். டயலாக் ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸி, ரொம்ப ஈஸி. சரி ஓகே, இன்னொரு ஈஸியாக சொல்லவா? ஓகே, கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். சொல்லுங்க. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். ஓகே, இப்போ இந்த நேரம் நம்ம வந்து இங்கிலீஷ் சொல்லணும். ஓகேவா? இப்போ இங்கிலீஷ் சொல்லப்படும். கண்ணா ஐசா பீக்கிங் கம்மிங் க்ரௌடு லயன் கம்மிங் சோலோ. கமா டாக்டர். ஏமா கண்ணா கண்ணால தமிழ், ஐஸ் வந்து இங்கிலீஷ். ஐஸ் டியர் ஐஸ் வந்து கம்மிங். பாத்தீங்க, இங்கிலீஷ் டீச்சரே இங்கிலீஷ் சொல்லலாம். பாத்தீங்க, அதுதான் ஐசா பீக்கிங் கம்மிங் க்ரௌடு லயன் கம்மிங் சோலோ. அப்போ பண்ணுங்க. ரெடி ஆக்ஷன். பாக்கியலட்சுமி வரவேற்கிறது. சார் ஐசா big coming in gang, okay? But line is coming in solo only all the time. Okay. All the students, please come parents on tomorrow morning at principal office. Madam, super madam. Thank you madam. ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுங்க. அவ்வளோ அழகாக எனக்கு தெரிஞ்சு மேடம், நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எனக்கு தெரிஞ்சு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 5 உமன் சாதிக் பாட்டில் குடிச்சா மாதிரி அவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். இப்படி ஒரு டீச்சர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. கண்டிப்பா தமிழ்ல பேசணும் மேடம் புரியல போல. You are very proud because of your teacher is wonderful human being. Thank you. Can you take photo? Yeah, sure. Take. You are so very Vicky Shiva. Madam, And I just have some word for Sir Bala. He's not a normal human, right? And we can see a Mother Teresa carrying a man here. And I'm feeling it's not just like every person in that. He is a man among men. You with me? He is a man among men. The one I see humanism. நாய்க்கு குரோட பூச்சி போட்டிங்க. அதுலேருந்து வரைக்கும் நேற்று ஒரு பாப்பாங்க அந்த ஐடியாக்காக நீங்கள் கொடுத்துருக்கேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபீலிங் அ கிரேட் ஹியூமன் இஸ் நெக்ஸ்ட் டு மீ அண்ட் இட் வாஸ் குட் டைம் ஃபார் மீ. அண்ட் ஒரு டைம் ஐ வாண்ட் டு சே திஸ் சார்கிட்டே சொல்கிறேன். நான் எம்எம்டி பற்றிலாம் இருந்தேன். புதிய ஸ்டார்ட் பண்ணும்போது நியூ
புதிய சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ டாக்ஸி அப்படின்னு ஒரு ஷோ போயிட்டு இருந்தாங்க. பாண்டிராஜ் சார் இருக்காரு. இந்த ஷோ வந்துட்டு நம்மளை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. பிகாஸ் த வாய்ஸ் வாஸ் வெரி குட். நியூஸ் வாசிக்க சொன்னாங்க. பட் தமிழ் ப்ரோக்ராம்ஸ் வரல எனக்கு. ஐ டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் தமிழ் பட் ஐ கான்ட் டூ திஸ் ஒன். அண்ட் புதியுகத்தில் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் சேனலில். அண்ட் that's why I have something like this. Okay, sir? சூப்பர். புது யுகம் இல்லை. நீங்க புது யுகம் இல்லை, புத்துணர்ச்சியான முகம் உங்க முகம். அவ்வளோ அற்புதமான முகம் உங்க முகம். ஏன்னா அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் செஞ்சு நீங்கள் வந்து கொடுத்த ஸ்பீச் எல்லாமே வேற லெவல் மேடம். அவ்வளோ சூப்பராக இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் ஸ்டூடெண்ட் ஆர்டிஸ்ட் ஆவாங்க, ஒரு டீச்சர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆக போகிறாங்க.